வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த பைபிளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆத்தரைஸ்ட்னால் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அர்த்தத்தில் வரும். அதனால் இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட பைபிள் அப்படின்ற அர்த்தத்தில் பார்க்கணும். இந்த பைபிள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் சரி, லாங்குவேஜிலும் சரி, அதோட தாக்கத்தை அதிகப்படியாகவே அந்த காலத்துலேருந்தே கொடுத்துருக்கு. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இந்த ரெண்டு பைபிளோடைய வேர்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய இங்கிலீஷ் லிட்ரரி அண்ட் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வெளிப்பட்டுனே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சாசர் முதல் ஏட்ஸ் வரை, டிஎஸ் எலியட் வரைக்கும் எல்லாருமே பைபிளோடைய அந்த அழகான வாக்கியங்களுக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட எழுத்துக்கள் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பைபிள் முதல்ல ஹீப்ரூ லாங்குவேஜில் தான் இருந்தது. ஹீப்ரூவோடைய அந்த கவிதை தன்மை, அந்த ரிதம், அந்த பேலசம் ஈடுணையே செய்ய முடியாத அளவுக்கு இருந்ததுனால நிறைய காலத்துக்கு அதை மற்ற மொழியில் மொழிபெயர்த்தா எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார் மனசுலேயே இருந்தது. ஆனால் எலிசபெத்தன் பீரியடில் பார்த்திங்கன்னா இல்லை, நம்ம ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்க முடியும். மொழிபெயர்த்தாலும் அந்த ஒரிஜினல் பைபிளில் இருக்கக்கூடிய, அந்த ஹீப்ரூ பைபிளில் இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ்ஸு, அந்த மதத்தோட அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்பிரிச்சுவல் டச்சோடு நம்ம பைபிளில் ஆங்கிலத்தில் கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனாலேயே அந்த நாளில் இருந்த அந்த இங்கிலீஷ் ப்ரோஸில் அதே ஹீப்ரூவோடைய அந்த ஃபுல் ஃபோர்ஸும் அந்த ஆம்பிள் கிரேஸையும் நம்ம ஒரிஜினல் பைபிளில் இருக்கக்கூடியதை கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலானவங்களுக்கு தோணுச்சு. வைக்லிஃப் பைபிளை 14ஆம் நூற்றாண்டிலே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார், அதாவது எலிசபெத்தன் ஏஜுக்கு முன்னாடியே. ஆனால் இவருடைய டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டில், 10ஆம் நூற்றாண்டுலேயே இந்த முயற்சிகள் நடந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வைக்லிஃப் 14ஆம் நூற்றாண்டில் பண்ணியிருக்காரு. ஆத்தரைஸ் வெர்ஷன் ஜேம்ஸ் ஆண்ட காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. இது நடுவுலையே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் ரொம்ப முக்கியமாக டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வில்லியம் டிண்டேல். அவர் நியூ டெஸ்டமெண்ட்டை 1525லேயும், அதுக்கப்புறம் மில்ஸ் கோவர்டல்ன்ற ஒரு பைபிளை 1535 டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் சொல்ல போனால் இந்த ஆத்தரைஸ் வெர்ஷன் ஆஃப் த பைபிளில் இவங்களுடைய பைபிளோடைய தாக்கமும் அதில் நிறையா இருக்கும். ஏன்னா அதை பார்த்து அவங்க ஒரு முன்னோடியாக வச்சு எழுதியிருக்காங்க. இப்போ ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கடைசியில் வடிவமைச்சிருக்காங்க. இதில் மொத்தம் இந்த டிரான்ஸ்லேஷன் கமிட்டியில் இருந்தவங்க 57 பேர். இவங்க எல்லாருமே மத நம்பிக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸாக இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் மொழியிலையும் அவங்க வல்லுநர்களாக இருந்தாங்க. இவங்க இந்த ஆத்தரைஸ் வெர்ஷன் ஆஃப் த பைபிளை 1611 வெளியிட்டாங்க. எப்படின்னா கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாம் ஜேம்ஸ் மன்னர் 1604 அவரோட ஹாம்ப்டன் கோர்ட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு, சரி நம்ம பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், அது அந்த ஒரிஜினல் பைபிளோடைய அதே ஆத்தென்டிசிட்டியோடு வரணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி, 57 பேர் இருக்கிற கமிட்டி அவங்க சூஸ் பண்ணாங்க. எல்லாம் படித்து சிறந்த அறிஞர்களாக, மொழியில் வல்லுநர்களாக இருக்கிறவங்கள தான் எடுத்தாங்க. இதில் முதலாம் ஜேம்ஸ் என்ன சொன்னார்னா, பிஷப்ஸ் பைபிளை நீங்கள் தழுவி எழுதுங்க அப்படின்றது தான் அவர் கொடுத்த அட்வைஸாக இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, பிஷப்ஸ் பைபிள் 1568 வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஆர்ச் பிஷப் பார்க்கர் இது ஹீப்ரூ பைபிள் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பரிந்துரை பண்ண. இதனால் ஜேம்ஸ் என்ன பண்ணாருன்னா, நீங்களும் இதையே ஒரு முன்னோடியாக வச்சு எழுதுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, பிஷப்ஸ் பைபிளில் அவங்க முன்னோடியை எடுத்துக்கிட்டாலும் பெரும்பாலும் டிண்டேல் அண்ட் வைக்லிஃபோடைய பைபிளை தான் இவங்க அவங்களுக்கு முன்னோடியாக எடுத்து இவங்க எழுதியிருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு மாத்திரம் ஒரு 3 வருஷம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் அப்படி வெளியிட்டாங்க. ஆனால் இதுவும் 2 இஷ்யூஸாக வந்தது. அதாவது 1611 2 விதமான பைபிளாக வந்தது. அதில் என்ன ஒரு மாற்றம்னா,
ஒரு வெர்ஷனில் ரூத்தை வந்து ஒரு ஆணாவும் இன்னொரு வெர்ஷனில் ரூத்தை ஒரு பெண்ணாகவும் எழுதியிருந்தாங்க. அதனால இது ஹீ பைபிள் ஷீ பைபிள் அப்படின்னு வெளிவந்தது. 1870 பார்த்திங்கன்னா 2 கமிட்டி வந்து இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷனை திரும்பி வந்து ரிவைஸ் பண்ணி நியூலி ரிவைஸ்டு நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1881லையும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை 1885லையும் வெளியிட்டாங்க. இதில் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு அவ்வளோ ஆதரவு இல்லை. ஏன்னா அதில் வந்து தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் அதிகமாகவும் ஆல்ட்ரேஷன்ஸும் நிறையா பண்ணியிருந்ததுனால அதுக்கு அவ்வளோவா வந்து மக்கள் வந்து பண்ணலை. ஏற்கனவே இருந்த அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த புது ஆத்தரைஸ்டு வெர்ஷனில் வில்லியம் டிண்டில் எழுதின நிறைய வாக்கியங்களை அப்படியே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலு, அந்த லாங்குவேஜு, அந்த சீக்ரெட் ட்ரூத் எல்லாமே வந்து கிங்ஸ் ஜேம்ஸ் என்ன எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த லிட்ரல்னஸும் வச்சுருந்தாங்க, கொலியோக்கியல்ஸும் வச்சுருந்தாங்க. நிறைய லாட்டின் டேர்ம்ஸையும் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு இணையான ஆங்கில வார்த்தையை விட அந்த லாட்டின் டேர்ம்ஸே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீப்ரு பொயட்ரி படிக்கும் போது என்ன விதமான ஒரு தாக்கம், ஒரு ஒரு மத பலம் நமக்கு வருமோ அதே மாதிரி தான் இருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா டிண்டேலோடைய இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் டிண்டேலோடைய நிறைய வாக்கியங்களை அவங்க உபயோகப்படுத்தியிருந்தாங்க. உதாரணத்துக்கு த பேர்டன் அண்ட் த ஹீட் ஆஃப் த டே, ஈட் ட்ரிங்க் அட் பி மேரி எல்லாம் டிண்டேலோட வாக்கியங்கள் தான். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இன்னைய வரைக்கும் கூட இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீக் வேர்ட்ஸை அவங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸாக மொழிபெயர்த்திருந்தாங்க. இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் வந்து இங்கிலீஷ் கல்ச்சர், லாங்குவேஜ், லிட்ரேச்சர்லலாம் அதோட தாக்கத்தை இன்னைய வரைக்கும் வச்சுருக்கு. மனிதர்கள் வந்து சாதாரண பேசும்போது கூட பைபிள்லேருந்து நிறைய வாக்கியங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நிறைய எடுத்து சொல்லப்பட்டது. எல்லாருடைய டெண்டன்சியும் அது இருந்தது. ஏன்னா பைபிளோட வாக்கியங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையோடைய உரையாடல்லையே வந்து மக்கள் வந்து உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இந்த ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் வந்து ஒரு யூரோப்பியன் கல்ச்சராகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.